ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய மாதத்துக்குள்ளே வந்திருக்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கீங்களா? ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கவங்க எல்லாருமே கரங்களை உயர்த்தி ஒரு சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆமேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று நம்ம ஆண்டவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ராஜா. அவன் நன்றியோடு துதிக்கிறோம் 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 ராஜா. அப்போ அந்த வேலையிலே அப்பா உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மை துதிக்கும்படியாக அப்பா நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அப்பா இந்த கூட்டத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா அந்த ஒவ்வொருத்தரையும் அப்பா உம்மை துதிக்கும்படியாக அப்பா அவர் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் பலப்படுத்துங்க ராஜா. அவனை சொல்லிக்கிங்களே, அவனை நோக்கி கூப்பிடுவான் என்று சொல்லிக்கிங்களே சப்பா, என்னை நோக்கி கூப்பிடு நீங்க சொல்லிக்கிங்களே ராஜா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருத்தருக்கும் அப்பா நீங்க மறு உத்தரவு அருளி செய்ய போற கிருபைக்காக உமக்கு ஆனக்கூடி நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஒரு இந்த புதிய மாதத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம். கடந்த 6 மாதங்களாக ஒருவேளை நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றி காணப்படாமல் இருந்திருக்கலாம், வெற்றிக்கான சூழ்நிலைகளே இல்லாமல் இருந்திருக்கலாம். எத்தனை பேர் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கோன்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த புதிய 7ஆம் மாதத்துல கர்த்தர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில ஒரு வெற்றியை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. விசுவாசிகள் கரங்களை தட்டி ஒரு சந்தோஷமாக ஒரு அழைய சொல்லுமா? நிச்சயமாக ஒரு வெற்றி ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கட்டளையிடுவார். ஆண்டவர் சொல்லியிருக்காருல, ஆபத்தில் நானே அவனோடு கூட இருப்பேன். ஒருவேளை நமக்கு ஆபத்து வரும்போது மனுஷர்கள் நம்மளை விட்டு கடந்து போயிடலாம், நம்ம கூட நெருக்கமா இருக்கவங்க கூட அந்த ஆபத்தான நேரத்தில் விட்டு போயிடலாம். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? யார் போனாலும் நானே அவன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவன் கூட இருந்து சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்காது, என்ன பண்ண போறாரு? நம்ம எல்லாரையும் ஆபத்துலேருந்து தப்பு வைக்க போகிறாரு. ஹல்லேலூயா. தப்பு வைத்த அந்த எந்த இடத்துல தலை குனிந்தோமோ, எந்த இடத்துல அவமானப்பட்டு நின்னோமோ, அதே இடத்துல ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? கனப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. வந்த ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பா இந்த வார்த்தை என்ன பண்ணப்படும்? வாழ்க்கையில நடக்கும். ஹல்லேலூயா. இந்த 7ஆம் மாதம் ஒரு வெற்றியின் மாதமாக, ஆண்டவர் கொடுத்த மாதத்துல ஒரு வெற்றியின் மாதமாக நம்ம எல்லாருமே அனுசரிக்க போகிறோம். எல்லா கரங்களை உற்சாகமா தட்டி இந்த பாடல போறோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. சத்தமா சொல்லுமா? அல்லேலூயா தோல்வி இல்லை, விசுவாசத்தோடு அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். விசுவாசத்தோடு சொல்லுமா? எனக்கு உதவுற ஆண்டவர் என் பக்கத்திலேயே இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு விரோதமாக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? நம்பிக்கையோடு சொல்லுமா? இல்லை எனக்கு வெற்றி பவனி செல்வேன், தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று, தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. கர்த்தர் செயலில்
சொல்லுமா, தோல்வி இல்லை எனக்கு, இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம், தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. துன்ப வேளையில் அவரை நோக்கி கூப்பிடும் போது, ஹல்லேலூயா, துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா, துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, ரெண்டு கரங்களை உயர்த்தி, எனக்கு தோல்வியே இல்ல ராஜா, நீ என் பக்கத்துல இருக்கும் போது என்றுமே வெற்றி தான், வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா. யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க எனக்கு தோல்வியே இல்லை? அல்லேலூயா. ஒருவேளை நம்ம குடும்பத்துல, நம்ம வேலை பார்க்குற இடத்துல ஒருவேளை நம்ம தள்ளி இருக்கலாம். தள்ளப்பட்ட கல் என்ன பண்ண போதான், இந்த வேண்டான்னு ஒரு கல்லை தள்ளிடுவாங்க. ஆனா என்ன பண்ணும், லாஸ்ட்ல அதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுவார், மூளைக்கு தலைக்கல் ஆக்குவார். ஹல்லேலூயா. அது யாரோட செயல்? கர்த்தருடைய செயல். நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்கும் கர்த்தருடைய செயல்? தள்ளப்பட்டு நம்ம ஒரு வேளை தள்ளப்பட்டு மன நொந்து போய் இருக்கலாம். ஆனா என்ன பண்ண போறாரு, தள்ளப்பட்டு ஒன்னத்துக்குமே உதவாத நம்மளதான் ஆண்டவர் உயர்த்த போகிறார், மூளைக்கு தலைக்கல் ஆக்க போகிறார். ஒரு சேர்ந்த வரியை பாடி ஆண்டவர் ஆராய்ப்போமா. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று, தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளைக்கல் ஆயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம் இது, கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, வெற்றி தருகிற ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்காரு, நமக்கு ஒரு பரிகாரியாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நம்ம மத்தியில நிறைய பேர் ஒரு வேலை வியாதியோட வந்திருக்கலாம். வியாதிக்கு மட்டும் இல்ல ஆண்டவர் பரிகாரி. ஒரு நம்ம கஷ்டங்கள்,
தோல்விகள், எவ்வளோ குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றுக்குமே ஒரே ஒரு பரிகாரி யாருன்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்ம பரிகாரியாக வைக்கும் போது ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறாரு. இயேசு ராஜா நமக்கு துணையா இருக்கும் போது வேற என்ன குறை நமக்கு உலகம் இருக்கு? ஹல்லேலூயா. ஒரு நம்ம குறையோடு காணப்படலாம், வாழ்க்கையில சில குறைகளோடு காணப்படலாம், தோல்விகளோடு காணப்படலாம், சோதனைகளோடு. எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி சோதனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்குது, எனக்கு நான் என்னைக்குமே நிம்மதியே இல்லையா வாழ்க்கையில அப்படின்னு நம்ம மனதளவில் ஒரு சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்ம இன்னைக்கு பரிகாரியாக வைத்திருக்கும் போது நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன பண்ண போகிறார்? நம்ம வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். என்ன துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் இயேசு ராஜாவே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பரிகாரம். இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், பண கஷ்டங்கள் வந்தாலும், மன கஷ்டங்கள் நேர்ந்தாலும், ஜனம் என்னை வெறுத்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. ஜனம் என்னை வெறுத்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பெரும் வியாதிகள் வந்தாலும், கடும் தோல்விகள் நேர்ந்தாலும், பல சோதனை சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. பல சோதனை சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு. எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி,
ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா பரிகாரியாகிய தேவனே உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. அப்பா வந்திருக்க ஒவ்வொருத்தரும் அப்பா வியாதியோட சிலர் வந்திருக்கலாம் ராஜா. அப்பா பண கஷ்டங்களோடு வந்திருக்கலாம் ஏசப்பா, மன கஷ்டங்களோடு வந்திருக்கலாம் ஏசப்பா. என்ன சூழ்நிலையில் வந்தாலும் தேவனே நீர் மாத்திரமே அறிவிங்க ஏசப்பா. அப்ப அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீர் மாற்றி போட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா இதோ துன்ப வேலையில் உம்மை நோக்கி கூப்பிடும்போது தகப்பனே நீரே எங்கள் துணையாய் வருகிறோம் என்று நாங்கள் இப்போது பாடணுமே தகப்பனே. அப்பா துன்ப வேலையில் அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா நீர் இறங்கி வந்து ஒரு அற்புதத்தை நீ செய்வீன்மாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஒருவேளை என்ன கட்டுகளோடு இருந்தாலும் சரி, அப்பா என்ன வியாதிகளோடு இருந்தாலும் சரி, அவைகள் எல்லாவற்றை நின்று ஏற்றுக்கொண்ட ஒரு அற்புதத்தை படுக்கை இருக்கப்பா விடுதலை வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒரு விடுதலை பெற்றுக்கொண்டு செல்ல நீங்கள் செய்யணுமாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒப்புக்கொடுக்கிறோம், நிறைவேற்றப்படுகிறோம், வழிநடத்த மீட்பரை சின்ன பேராவே. இன்னைக்கு நல்ல பைபிள் இல்லாதவங்க முன்னாடி பைபிள் பின்னாடி எடுத்து கொடுத்தீங்க இல்லையோ? ஏசாயா தீர்க்கதரிசி 30 அதிகாரம் 19 முதல்ல வாசிங்க. ஏசாயா 30:19. சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வசமாயிருப்பார்கள். நீ அழுது கொண்டிருப்பாய். அழுகைக்கு ஒரு காலம் இருந்துச்சு. எங்க அர்த்தம் உங்களுக்கு சோதனை கொடுத்துட்டாரா அப்படின்னா நீங்க சுத்த பொண்ணா போறீங்கன்னு அர்த்தம். நீங்க தாங்க தங்க உங்களுக்கு கிடையாது. அதனாலதான் ஆண்டு சொல்லுகிறார், நீங்க கண்ணீர் விடுற காரணம் என்ன? அது ஒரு சோதனை அங்க என்ன செய்யப்பட்டிருக்குது, கொடுக்கப்பட்டிருக்கிற காரணம் என்ன? நீங்க பக்குவப்படணும். நீங்க பக்குவப்படணும். நிறைய காரியத்தில் நீங்க இழந்துக்கலாம். நிறைய பிரச்சனைகள்னால நீங்க என்ன செஞ்சிருக்கலாம், மன போராட்டத்தில் இருக்கலாம். சிஸ்டர், நமக்கு எப்படி தெரியுமா, ஏதாவது ஒரு காரியத்துல நம்ம ரிலீஸ் ஆக முடியலன்னு வச்சிடுங்களேன், சின்ன மேட்டரா தான் இருக்கும், ரொம்ப குட்டி மேட்டரா தான் இருக்கும். ஆனா அது பெரிய மழையா என்ன செஞ்சுட்டு இருக்கும், வளர்ந்துகிட்டே போகும். காரணம் என்னன்னா, நாளாக அது என்ன செய்யுமா, அந்த பிரச்சனை நமக்கு வளர்ந்துட்டே போ. மனசுல சமாதானம் முதல்ல என்ன செய்யறோம் கேட்டுறோம், ஒரு
மனைவி ஒரு அன்போட கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தா கூட சாப்பாடு சாப்பிடறதுக்கு என்ன செய்யாது, இஷ்டம் இருக்காது. ஒரு கணவன் ஒரு மனைவிட்ட போய் அன்பா ஒரு வார்த்தை பேசினா கூட அந்த வார்த்தை காதுக்குள்ள என்ன செய்யாது, போகாது. எந்த நிமிஷத்துல கடன்காரன் உள்ள வருவான், எந்த ராத்திரில வந்து கதவை தட்டுவான், ரோட்ல போனா கடன்காரன் வந்துருவானா, இப்படி பல பிரச்சனைகள் என்ன செஞ்சுட்டு இருக்கும் குடும்பங்கள்ல சர்வ சாதாரணமா என்ன செய்யும் இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்குள்ளே தான் வாழ வேணுமா, இந்த பிரச்சனையிலே நான் மடிந்து போகணுமா, இந்த பிரச்சனை தான் என் வாழ்க்கையா அப்படின்னு நினைச்சா இல்ல. இன்னைக்கு நம்ம துதி ஆராதனை படிச்சோம், ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. ஹல்லேலூயா. அப்ப எல்லா பிரச்சனைகளிலிருந்து வெற்றி எடுக்கிறதுக்கு ஆண்டவர் இந்த நாளை கொடுத்துட்டு தான் சொல்றாரு, இனி பிரச்சனைகள் நிமித்தம் சீயோன் குமாரத்தியே நீ அழுது கொண்டீராய். நீ யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, இன்மை நீங்க நினைச்சிடுங்க சிஸ்டர், நினைச்சிடுங்க பிரதர், என் வாழ்க்கையில என் பிரச்சனை நிமித்தம் இனி நான் அழ போறதில்லை. ஏன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்ற போகிறேன். உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக ஆண்டவர் மாற்றுவாராம். நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காரியத்தை எடுத்து பாருங்க. முதல்ல ஏசாயா 30:18 எடுத்து வாசித்து பாருங்களா. ஏசாயா 30:18 டக்கு டக்குன்னு வாசிக்கணும். உங்களுக்கு இறங்கும்படி, ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி, உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் அவருக்கு பாக்கியவான்கள். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் என்ன செய்வாரா, காத்திருப்பார். அதனால நீ என்ன செய்ய மாட்டேன், அழ மாட்டேன். எதுக்கா, உன் கண்ணீர் எல்லாம் துருத்தில் இருக்கிறது உங்கள் மீது இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். எதற்காக, நீங்க அழுதுட்டு இருக்கிறத வேடிக்கை பார்க்கறதுக்கு இல்ல, உங்கள் கண்ணீரை துடைப்பதற்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், ஒரு சின்ன சம்பவம் தான் இது, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நினைக்கிறேன். 1 சாமுவேல் 30:4 எடுத்தவங்க குயிக்கா டக்கு டக்குன்னு வாசிக்கணும். 1 சாமுவேல் 30. அப்பொழுது தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் தங்களுக்கு பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். போதும். இந்த சம்பவம் கிறிஸ்டியன்ஸா இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், வேதம் வாசிக்கிறவங்களுக்கு தெரியும். சிக்லாவுக்குங்கிற இடத்துக்கு அவன் வந்த பொழுது, ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு வரும்பொழுது, அமலேக்கியர் அவனுடைய மனைவி, பிள்ளைகள், சொத்து சோகம், கோழி குஞ்சு, கோழி முட்டை எல்லாத்தையும் சேர்த்து திருடிட்டு கூடாரத்தையும் என்ன வச்சுட்டு போயிட்டாங்க, தீ வச்சு கொளுத்திட்டு போயிட்டாங்க. ஒண்ணுமே இல்ல, வெறுமை, வெறுமை, ஒண்ணுமே இல்ல. பிழைப்பதற்கு ஒண்ணுமே இல்ல, வருமானத்திற்கு ஒண்ணுமே இல்ல, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒண்ணுமே இல்ல, எந்த ரூட்டும் எனக்கு இல்ல, எங்க போச்சுன்னு தெரியல. எத்தனை பேர் நீங்க அப்படி இருக்கீங்க சிஸ்டர்? எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? வழியே இல்ல, அவ்வளவுதான். அப்படியே விரக்தியாகி போய் விரக்தியான மனநிலையில அழுதுருக்கான். தாவீதும் அவனோடு கூட இருந்தவங்க என்ன செஞ்சாங்களாம், ஓன்னு அழுதாங்க. இப்ப கண்ணீரும் என்ன செஞ்சு போச்சு, வத்தி போச்சு. நிறைய பேருடைய வாழ்க்கையில அழுது முடிச்சும் நமக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னா வாழ்க்கை திசை பிசாசு என்ன செஞ்சிருவான், மாத்திருவான். ஏன் தெரியுமா, அவங்களுடைய ஒப்பீனியன், அவங்களுடைய வே உலக பிரகாரமாவே போயிட்டு இருக்கும், உலகத்தாண்ட ஆலோசனை கேட்டுட்டு இருப்பாங்க. இதே தாவீது நினைச்சிருந்தா கூட இருந்தவங்களை கூட்டு ஜப்பா என் மேல கள்ளத்துக்கு அடிச்சு போடாங்கடா, நம்ம அடுத்தது என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், எப்படியாவது நம்ம போய் அவனை கண்டுபிடிச்சு போகலாம். அப்படி அவன்கிட்ட போய் என்ன செய்ய, எந்த விதமான ஆலோசனை என்ன செய்யல, கேட்கல. பைபிள் சொல்லுது 6ஆம் வசனத்துல, தாவீது மிகவும் என்ன செய்ய, நெருக்கப்பட்டான். எங்க ஓடிட்டான், கர்த்தரை நோக்கி தேவனுடைய சமூகத்துக்கு ஓடிட்டான். இன்னைக்கு நம்ம நெருக்கப்படுற நேரம், கடன் பிரச்சனை நெருக்கப்படுற நேரம், அங்க ஒரு பைனான்ஸ் போர்டு இருக்கும், அதை பார்த்து என்ன செஞ்சிடறோம், வண்டி பறத்து விடிச்சு ஓடுறோம். இல்ல நம்ம சொந்தக்காரங்களை யார் நல்ல வசதியா இருக்கிறான்னு பாக்குறோம், இல்ல எங்க போனா நமக்கு கடன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினைக்கிறோம். கடந்த நாளுக்கு வந்து ஒரு சகோதரி திடீர்னு காலமே போன் பண்ணாங்க. போன் பண்ணி எனக்கு ஒரு 5000 ரூபாய் அர்ஜென்டா வேணும், தர முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. யார்கிட்ட கேட்கணும் இந்த 5000 ரூபாய் வேணுங்கிறத? பாஸ்டர்கிட்ட கேட்டு அவர் என்ன செய்ய முடியாது, அவர்கிட்ட இருந்தா கொடுத்துடலாம், இருந்தா என்ன செஞ்சிடலாம், கொடுத்துடலாம். எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க அங்கதான் என்ன செய்யணும், கேட்கணும். ஆண்டவர் கடன் கொடுக்க மாட்டாரு, ஆண்டவர் கடனை கொடுக்க மாட்டாரு. அவர் கொடுப்பதை நீங்க, அவர் 100 ரூபாய் கொடுத்தா நீங்க அவளுக்கு எவ்வளவுங்க கொடுக்க போறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு 100 ரூபாய் கொடுத்தா 90 ரூபாயை நான் வாங்கி சாப்பிட்டுட்டு 10 ரூபாய் அவருக்கு கொடுக்கறோம். அதுக்கு கூட நமக்கு மனசு என்ன செய்ய மாட்டேங்குது, வர மாட்டேங்குது. எங்கேயாவது 5 ரூபா கிழிஞ்ச நோட்டு இருக்கா, பழைய 5 ரூபா காயின் இருக்கான்னு பார்த்து அது போடுறதுல உண்டையில என்ன செஞ்சிடும், உடஞ்சிரும். அப்படிதான் நம்ம ஆண்டவரை கொண்டு காணிக்க என்ன செய்யறோம், செலுத்துறோம்.
எதை கொடுத்தாலும் கத்தருக்குன்னு நிறைவா என்ன செய்யுங்க, கொடுங்க. நீங்க கொடுக்க கொடுக்க மீதம் எடுக்கும்படி நிரம்பி வழியும்படி ஆசீர்வாதங்களை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார். இங்க இவன் எல்லாத்தையும் இழந்துட்டு கர்த்தருடைய சமூகத்துல போய், ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை, அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டவன், ஒரு இடத்துல வெற்றி எடுத்துட்டு வரான், வந்த இடத்துல தோல்வி என்ன செய்யறான், சந்திக்கிறான். நீங்க வாழ்க்கை அப்படித்தானங்க இருக்கு. ஒரு காரியத்துல என்ன செய்றீங்க, வெற்றி கிடைக்கிற மாதிரி இருக்கு, அது கையில எடுத்துட்டு இங்க வர்றதுக்குள்ள எல்லாம் எம்டியா என்ன செய்யுது இருக்குது. am I right? சோ இப்ப இதுல இருந்து நான் என்ன செய்யணும், வெளியே வரணும். அப்ப நான் மனுஷன்ட்ட ஆலோசனை கேட்கணுமா, நண்பர்கள்ட்ட ஆலோசனை கேட்கணுமா, இல்ல என் கூட இருக்கிறவங்ககிட்ட ஆலோசனை கேட்கணுமா? எப்பவுமே நினைச்சிடுங்க, குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும்போது, நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கலாம், குடும்பத்துல பிரச்சனை வரும்போது குடும்பத்துல உள்ளவங்ககிட்ட நீங்க ஆலோசனை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த பிரச்சனை ஆழத்துக்குள்ளதான் என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க, போயிட்டு இருப்பீங்க. குடும்பத்துல ஒரு பிரச்சனை, சொந்த வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்பொழுது பிரச்சனைகள் என்னை விடுவிக்கிற ஆண்டவற்றை கேட்டீங்கன்னா, நம்ம வாஸ்த வேத பகுதியில எரேமியா 33:11 சிறை இருப்பிலிருந்து உங்களை நான் என்ன செய்வேன், திருப்புவேன். அப்ப கீ எங்க இருக்குது, கீ எங்க இருக்குது, கையை வைத்து சொல்லுங்க, எங்க இருக்கு, கர்த்தர்ட்ட இருக்கு. அங்க கேட்ட கையை வைத்துன்னு சாவி உங்க கையில கொடுத்துருவாரு. அங்கதான் சொல்றாரு, இதோ ஒரு திறந்த வாசலை நான் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. திறக்கிறதும் அவர் தான், பூட்டுறதும் அவர் தான். அவர் சொல்லிட்டாரு, பூட்டுக்கதானே உனக்கு என்ன செய்ய போறேன், திறந்து விட போறேன். மனுஷன் கதவை அடைப்பான், என் இயேசு கதவை திறப்பார். ஹல்லேலூயா. பிரதர், உங்களுக்கு ஒரு வாசல் இருக்கிறது, கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாசலை திறக்க போகிறார். அந்த வாசல் வழியா நீங்க பிரவேசிக்க போகிறீங்க. இனி உங்கள் குடும்பத்துல சந்தோஷம் தான். ஹல்லேலூயா. நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படி துக்கங்கள் இருக்கு சிஸ்டர். வழி தெரியாம நம்ம இருக்கோம்ல, வழி தெரியும், நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறேன், வசனம் எனக்குள்ள இருக்கு, ஆனா நான் அந்த வழிக்கு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறனால தான் நம்ம என்ன செய்யறோம், ஆசீர்வாதத்தை இழந்துடுறோம். ஆனா தாவீது கரெக்டா போனான், ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறான். அவர் சொன்னார் பாருங்களேன், நீ எந்த தண்டு உன்கிட்ட வந்து திருடிட்டு போனானோ, என்ன கொள்ளை அடிச்சுட்டு போனானோ, அவனையே நீ பின்தொடர்ந்து போ, நீ சகலத்தையும் என்ன செய்து கொள்வாய், திருப்பி கொள்வாய். கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அப்போ அதே தண்டை நான் எப்படி பின்தொடர்ந்து போக முடியும், அவன் என்ன ரூட்ல போனா எங்க இருக்கிறான் ஒண்ணுமே எனக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்லார், நீ போ. போனாரு. போனா வழியில ஒருத்தன் ரோட்டுக்கரையில் என்ன செஞ்சு கிடக்கான், படுத்து கிடக்கான். பசினால படுத்து கிடக்கான, வியாதினால படுத்து கிடக்கான தெரியல, படுத்து கிடக்கான். அவனை போய் தட்டி எழுப்பினா, பசி சாப்பிட்டு 4 நாளாச்சுன்றான். சாப்பாடு கொடுக்குறாங்க, பின்ன நேரம் இருக்குல்லனாலும் அப்படி ஓரல சொல்லிட்டு போறேன். நீ எங்க இருந்து வந்தவன், எங்க உள்ளவன் கேட்கும் போது விவரத்தை சொல்றான். சொல்லும் போது சொல்றான், உங்க இடத்துல கொள்ளை அடிச்சுட்டு போனானே அந்த கூட்டத்துல உள்ளவன் தான் நானு, நீங்க என் கூட வாங்க, அவன் இருக்கிற இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்ப நீ இழந்து போன ஆசீர்வாதம் எல்லாம் ஒரு இடத்துல என்ன செய்யுது இருக்குது, சாத்தான் கையில இருக்குது, அதை என்ன செய்ய போறேன், நான் உனக்கு காட்ட போறேன். அதற்கென்று ஒருவனை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார், அடையாளம் காட்டுவதற்கு. எந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் புதைஞ்சு கிடக்கோ அதை அடையாளம் காட்டுவதற்கு ஆண்டவர் ஒருவரை உங்களுக்கு வைத்திருக்கிறார். ஏசாயா 45 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசித்து பாருங்க. ஏசாயா 45 3 4. சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு கொடுக்க போகிறேன். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சந்தோஷமா சொல்லுங்களேன். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, உன் கையில கிடைக்காம இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் சங்கிலியால கட்டப்பட்டிருக்கு, பூட்டு போட்டு என்ன செஞ்சிருக்கு, பூட்டி வச்சிருக்கான், சாத்தான் பூட்டி வச்சிருக்கிறான். நான் அதை என்ன செய்ய போறேன், உடைக்க போறேன். ஆண்டவர் தான் சொல்ற. ஏன்னா நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர் யாரு, ஆண்டவர். அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். அவர் சொல்ல, நான் உடைக்க போறேன், திறக்க போறேன். திறந்து அது எங்க இருக்குதான், இன்னும் போன டீப்பா என்ன செய்யுது, அந்தகாரத்தில் இருக்குது. வெளிச்சம் இல்லாத இடத்துல ஒரு ஆசீர்வாதம் நமக்கு என்ன செய்து இருக்குது, வெளிச்சம் இல்லாத இடத்துல ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு. என்ன ஆசீர்வாதம் சொல்லுங்களேன். சைலண்டா இருக்கிறதா, அமைதியா இருக்கிறதா?
வெளிச்சம் இல்லாத இருளுக்குள்ள தான் வெளிச்சம் இருந்தது. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. அப்போ எந்த இடத்துல டார்க்னஸ் இருக்கு உன் லைஃப்ல இருக்கோ அங்கதான் வெளிச்சம் இருக்குங்க. விசுவாசிங்க, அங்கதான் உங்களுக்கு வெளிச்சம் இருக்கு. அந்த வெளிச்சத்தை ஆண்டவர் சொல்றார், அந்த வெளிச்சம் வெளியே வர முடியாதபடி என்ன செஞ்சிருக்கு, லாக்கா இருக்கு. நான் அதை என்ன செய்ய போறேன், உடைச்சி அதை உன் கையில கொடுத்துட்டு, மீகாவுல சொல்லப்பட்டிருக்கு, என் சத்துருவே இனி நீ சந்தோஷப்படாதே, நான் இருளில் இருந்தாலும் கர்த்தர் என்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவார். அல்லேலூயா. 1 யோவான்ல சொல்லப்பட்டிருக்கு, இருள் என்ன செய்கிறது, விலகி போகிறது, மெய்யான ஒளி என்ன செய்கிறது, பிரகாசிக்கிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு 8ஆம் வசனத்துல, இனி ஒரு சாபமும் இராது. உங்க குடும்பத்துல இனி ஒரு சாபமும் இராது. அப்போ தாவீது அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போனா, எங்க எதிரி இருந்தானோ அந்த எதிரி கூடாரத்தில் உள்ள ஒருத்தனை ஆண்டவர் அவனுக்கு கைடா கொடுத்துட்டாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் எங்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்களோ அங்க இருந்துதான் உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு ஒரு வழியை திறக்க போகிறார். அங்க இருந்தா ஒரு கைடன்ஸ் வரப்போகுது. நீங்க தைரியமா விட்டதை பிடிப்பீங்க, பின்தொடர்ந்து போங்க. ஒன்று விடாமல் திருப்பி கொண்டான். அந்த வசனம் சொல்லுகிறது 19ஆம் வசனத்துல, தாவீது ஒன்றும் விடாமல் சத்தமா வாசிங்க, ஒன்றும் குறைவுபடாமல் எல்லாவற்றையும் சமாதானம் இழந்து போன சந்தோஷம், இழந்து போன வாழ்க்கை, இழந்து போன சுற்றத்தனப்பு, அன்பு, இழந்து போன ஆசீர்வாதங்கள், அன்பு, ஜெபம், வாழ்க்கை எல்லாவற்றையும் விடாமல் கொள்ள போறேன் அப்படின்னு பணம் இருக்கும். இப்ப லாக்கரை திறந்தா பைனான்ஸ் புக் உள்ள என்ன செய்து இருக்க தொலைஞ்சிடக்கூடாதான். அது பத்திரமா எங்க கொண்டு வைக்கிறது, லாக்கர்ல கொண்டு வைக்கிறது. நீங்க போட்டு அழகு பார்க்கற ஒரு 13 விதமான நகைய எப்படி இருக்கணும், நெத்தி பொட்டுல இருந்து மெட்டி வரைக்கும் ஆண்டவர் கொடுத்தாரு. இங்க இருந்தா எவனா திருடிடுவானு எங்க கொண்டு வைக்கிறது, பேங்க்ல கொண்டு வைக்கிறது. என்னத்துக்கு உங்களுக்கு ஆண்டவர் உங்களை அழகு பார்க்க வச்சா அதை கொண்டு பேங்க்ல வைக்கிறக்கா வச்சிருக்கு. அப்போ ஆண்டவர்கிட்ட கேட்கணும், நான் அழகு பார்க்கறதுக்கு, நான் அழகா இருக்கணும், நான் ரிச்சா இருக்கணுங்கிறதுக்காக இயேசுவின் பிள்ளைகள் ஆனா நகை போடக்கூடாது, பூவை கூடாது போட்டு எவன்டா சொன்னா? இங்க எங்கேயாவது இருக்கா? இருக்குன்னா சொல்லுங்க, நான் அந்த வார்த்தை என்ன சொல்ல மாட்டேன். பூ வைக்க கூடாது, பொட்டு வைக்க கூடாது, நகை வைக்க கூடாது, ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடணும். சத்தியத்துக்கு புறம்பா யார் அப்படி பிரசவம் பண்ணாலும் சரி, அவங்க ஊழியக்காரங்களே கிடையாது. ஒரு நானா இருந்தாலும் சரி, ஆண்டவர் நம்மை அழகு பார்க்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நல்லா இருக்கணும்னு பாப்பாரு. சந்தோஷமா இருங்க, சமாதானமா இருங்க. இந்த பூமியில படைக்கப்பட்ட எல்லாத்தையும் நீங்க என்ன செய்து கொள்ளுங்கள், ஆட்டுக்கொள்ளுங்கள் சொன்னாரு. ஆனா ஒண்ணு நம்ம கைக்குள்ள என்ன செய்யல, வரல. ஏன் அப்படின்னாச்சுன்னா, இந்த ஆண்டுக்குள்ளுக்கு ஒரு அதிகாரத்தை நான் இன்னும் அவர்கிட்ட இருந்து என்ன செய்யல, பெற்றுக்கொள்ள முடியாதபடி எதை எனக்காக படைத்தாரோ அதுதான் எனக்கு கடவுள் நினைச்சு அதன் மேலேயே நான் நம்பிக்கை வைக்கிறனால ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ள முடியல. அப்ப நான் ரிசீவ் பண்ணனா ஒரு காரியத்தை நினைங்க, எதை எனக்கு ஆண்டவர் படைச்சாரோ எனக்கு அது வேணும்னு யார்கிட்ட கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டா நிச்சயமா அதை உனக்கு தருவாரு. ஜீவ விருட்சத்தின் கனியை உங்களுக்கு கொடுப்பார். நெடுநாளாய் காத்திருப்பது உங்களுக்கு மனசுல சஞ்சலத்தை உண்டு பண்ணும். விரும்பியது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு தூர தேசத்திலிருந்து வருகிற ஒரு நற்செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறது. அப்படின்னா ஒரு சந்தோஷமான செய்தி ஒண்ணு உங்களுக்கு வரப்போகுது. அது எங்க இருந்து வருதான், வெளிநாட்டுல இருந்தெல்லாம் அப்படின்னு வச்சுக்கலாம். வெளிநாட்டுல இருந்தா வெளிநாட்டுல இருந்து வரலாம். தூர தேசத்துலன்னா கொஞ்சம் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிற, தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு வரப்போகிறது. விசுவாசிங்கிற மட்டும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த நல்ல செய்தி நாளைக்கே உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். இரண்டாவதாக, கடைசியாக சங்கீதம் 84:6 எடுத்து வாசித்து பாருங்க. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். மலையும் குளங்களை நிரப்பும். ஆண்டவர் சொல்லுகிறார், மரண பள்ளத்தாக்கை உருவ என்ன செய்து போறாங்க, கடந்து போறாங்கன்னா, நமக்கு முன்னாடி வச்சிருக்கிற பள்ளத்தாக்கு கண்ணீரும் கம்பளையுமான பாதையா என்ன செய்து இருக்குது. அப்படித்தானே? கண்ணீரும் கம்பளையுமான பாதையா இருக்கு.
ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த பாதையில் அந்த அழுகை தான் உனக்கு நீரூற்றா மாறப்போகிறது. அந்த கண்ணீர் தான் உனக்கு சுவையான நீரூற்றா மாறப்போகிறது. ஐயோ ஆண்டவரே, எனக்கே இந்த பாடு, எனக்கே இந்த கஷ்டம், எனக்கே இப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னு மட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, எனக்கு ரொம்ப நெருக்கங்கள் வரும்போது, வியாதிகள் வரும்போது, வியாதிகளை குறித்து நான் என்ன செய்கிறேன், மேன்மை பாராட்டுகிறேன். பைத்தியக்காரனா அவரு, எனக்கு வியாதி வந்ததுக்காக சந்தோஷப்படுறேன், கேன்சர் வந்ததுக்காக சந்தோஷப்படுறேன், அப்படி இல்லை. அவர் இந்த வியாதியை பெருசா நினைக்கல. இந்த வியாதியின் நேரத்தில் அவருடைய கிருபை எனக்கு என்ன செய்ய போகிறது, கிடைக்க போகிறது. அவருடைய பலன் என்ன செய்ய போகிறது, தாங்க போகிறது. ஏன்னா இயேசுவானவர் உங்களுக்குள் பலவீனராய் அல்ல, எப்படி இருக்கிறாராம், வல்லவராய் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, வல்லவராய் இருக்கிறார். பலவீனராய் அல்ல, நோயாளியே அல்ல, குஷ்டரோகியே அல்ல, கேன்சர் பேஷண்டா இல்ல, குருடராய் இல்ல, திருடராவும் இல்ல, நன்மை செய்கிறவராய் இருக்கிறாரு. ஆனால் பலசாலியாய் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார், மகிமை நம்பிக்கையாய் நமக்குள் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் தான் சொல்றாரு, அழுகின் பள்ளத்தாக்கு உனக்கு முன்னாடி இருக்கு. சங்கீதக்காரன் சொல்றான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர். அதான் முக்கியம். என்னோட கூட யார் இருக்கா? நீங்க முள்ளுக்குள்ள நடங்க சிஸ்டர், உங்க பாதம் முள்ளாதான் இருக்குது. நீ முள்ளுக்குள்ள கால் எடுத்து வைங்க, உங்களுக்குள்ள தேவன் இருக்கிறாரு. முள்ளு உங்க காலை குத்தாது. குத்திருமோ பயந்தனா என்ன செஞ்சிரும், குத்திரும். மூழ்கிருவனோ கடலுக்குள்ள மூழ்கிட்டான், ஐயோ கடவுளேன்னு அதுக்கு பிறகு கத்துறான். மூழ்கிருவனோ அவன் நினைக்காம சூழ்நிலைகளை பார்க்காம இருந்தா இயேசு கையை அங்கேயே பிடிச்சு இயேசு கூட ஜாலியா என்ன செஞ்சிருக்கலாம், கடல்ல நடந்து வந்திருக்கலாம். இன்னும் 1 கிலோமீட்டர் கூட நடந்து போயிருக்கலாம். அவ்வளவு தூரம் வந்தவருக்கு கடைசி நேரத்தில் பொறுக்க முடியாம புயலையும் சூறாவளியும் பார்த்தாரு, ஐயோன்னு உள்ள என்ன செஞ்சுட்டாரு, போயிட்டாரு. இன்னைக்கு நம்ம இயேசு நோக்கி நடந்து வந்துட்டு தான் இருந்தோம். ஆதியில ரட்சிக்கப்பட்ட புதுசுல, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட புதுசுல லெப்ட் ரைட் போட்டு கரெக்டா வந்துட்டு இருந்தோம். வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே கொண்டு இந்த அன்பை நீ என்ன செய்து விட்டாய், விட்டு விட்டாய். விட்டு விட்டபடினாலும் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்க, மூழ்கிட்டு இருக்க. ஆனாலும் சொல்லாரு, என்ன நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாவதுமான பெரிய காரியத்தை நான் உங்களுக்கு அறிவிப்பேன். ஹல்லேலூயா. இங்க பாருங்களேன், ஒரு முக்கியமான சம்பவம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மறுநாளிலே அவர் நாயின் என்னும் ஊருக்கு போனார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். வாசிமா. அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான். அவளோ கைம்பெண்ணாய் இருந்தாள். ஊராரில் நல்லா கவனிச்சிடுங்க. இயேசு ஒரு ஊருக்கு எல்லைக்குள்ளதான் போயிருக்கிறாரு. ஆப்போசிட்ல என்ன வருது, ஒரு பெணம் என்ன செய்து வருது. அந்த காலத்திலே பாடை என்ன செஞ்சிருக்கானுங்க, கட்டியிருக்கானுங்க. பாடை கட்டி நல்லா டான்ஸ் ஆடிட்டு தான் வரானுங்க. அந்த சம்பவத்துல முதல்ல பார்க்கணும், இயேசு முதல்ல அந்த பாடை என்ன செய்யல பார்க்கல, அழுதுகிட்டு இருக்க பெண்ணை தான் என்ன செய்யறாரு பார்க்கிறார். ஒரு விதவை தாய். அங்க போய் பக்கத்துல போய் ரொம்ப என்கொயரி எல்லாம் பண்ணல, நீ என்ன செய்யாத, அழாத. முதல் வார்த்தை மனதுருகி அழாதே அப்படின்னு முதல்ல என்ன செஞ்சிட்டாரு, அழுகை ஸ்டாப் பண்ணிட்டாரு. இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒண்ணு ஃபாலோ ஆகி வந்துட்டு இருக்கு உங்களுக்கு முன்னாடி. அதை கண்டு பயப்படாதீங்க, அழுதுட்டு இருக்காதீங்க. அதுக்கு முன்பதாக இயேசு உங்களுக்கு முன்னாடி வந்துடுறாரு. வந்து அழாதே, ஸ்டாப். ஃபர்ஸ்ட் உங்களை அழுகை என்ன செய்யறாரு, நிறுத்துறாரு. அடுத்தாப்புல இந்த அழுகைக்கு காரணம் என்ன, தன்னுடைய ஒரே மகன் இழந்தாச்சு. அவன் தான் எனக்கு லைஃப், அவ தான் எனக்கு லைஃப், என் புருஷன் தான் எனக்கு லைஃப், என் மனைவி தான் எனக்கு லைஃப், என் பிள்ளைகள் தான் எனக்கு லைஃப். ஒருவேளை இழப்புகள் என்ன செய்யலாம், இருக்கலாம். பிள்ளைகள் உயிரோடு இருக்கலாம், மனைவி உயிரோடு இருக்கலாம், கணவர் உயிரோடு இருக்கலாம். ஆனா அவர்களும் மூலமாக வர வேண்டிய சந்தோஷம் எனக்கு என்ன செய்யல, கிடைக்கல, நிம்மதி கிடைக்கல. ஒரு அம்மா திருவண்ணாமலையில இருந்து ஒரு சகோதரி போன் பண்ணாங்க எனக்கு, பிரேயர் நடக்க வந்ததுக்கு முன்னாடி. யாருன்னே எங்களுக்கு தெரியாது. போன் பண்ணி, எனக்கு கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் தான் ஆச்சுது, என் கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. எப்படி அவரு ஒரு என்ன பேஷண்ட் சொல்லுவாங்க, அது மென்டல் சைக்கோ பேஷண்டா இருக்கிறாரு. நான் ஒரு ஏழை குடும்பத்துல உள்ளவா பாஸ்டர், அவர் பெரிய பணக்காரரு, எங்க அப்பா அம்மா அங்க போனா நீ செழிப்பா வாழலாம்னு சொல்லி என்னை பிடிச்சி தள்ளி விட்டுட்டாங்க. இப்ப நான் வாழ்க்கை இழந்திருக்கேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு போன்லயே அழுதுச்சு. அவங்க கொஞ்சம் வயசு பொண்ணுதான். இப்படி நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை என்ன செய்யுது,
இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா அந்த பிரச்சனை எனக்கு முன்பாக வந்து அது எப்படி சொல்றது தெரியுமா, செயலற்று போச்சு என் வாழ்க்கை. என்னுடைய கிரியைகள் எல்லாம் எப்படி போச்சு, செயலற்று போச்சு. அடுத்தாப்புல என்ன செய்ய வேண்டியதான், புதைக்க வேண்டியதான். சிஎஸ்ஐ அடக்கத்தை பாத்தீங்கன்னா இங்க இருந்து வீட்டுல இருந்து கல்ற தோட்டம் வரைக்கும் கொயர் என்ன செய்வாங்க, முன்னாடி அழகா பாட்டு படிச்சுட்டு போவாங்க, மற்ற பெட்டி என்ன செஞ்சு போவாங்க, தூக்கிட்டு போவாங்க. அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாடியை கொண்டு போறதுக்கு அவ்வளவு மரியாதை என்ன செய்வாங்க, கொண்டு போவாங்க. அதே மாதிரி தான் இங்க கொண்டு வந்துட்டு இருக்கான். செயலற்ற ஒரு சரீரம் அங்க இருக்கு. இன்னைக்கு நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து முதல்ல உங்க வீட்டு வாசலுக்கு வராரு. இங்க அந்த ஊர் எல்லைக்குள்ள வந்தாரு, இன்னைக்கு உங்க வீட்டு வாசலுக்கு வராரு. உங்க வீட்டுல எது செயல்படாம நின்னு போச்சோ, எது செயலற்று போச்சோ, இதுதான் எனக்கு முக்கியம், இந்த செயல்பாடு இருந்தா தான் என் குடும்பம் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் நினைச்சு அதுல விரக்தி அடைஞ்சு அழுதுட்டு இருக்கீங்களோ, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்றார், டோன்ட் கிரை. நீ முதல்ல அழாத, அழுகை என்ன செய்ய நிறுத்து. அப்ப அந்த அழுகைக்கான காரணம் இது. முதல்ல அழுகைக்கான காரணம் என்ன தெரியுமா, அந்த பாடல் தான். அதை பார்த்த உடனே பக்குன்னு என்ன செய்து அடிக்குது. முதல்ல போய் என்ன செஞ்சாரு ஆண்டவர், அந்த பாடை போய் என்ன செஞ்சாரு, டச் பண்ணாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எது பிரச்சனையோ அது ஆண்டவர் தொட போகிறார். அல்லேலூயா. அது வியாதியா இருக்கலாம், எந்த வியாதியா இருக்கலாம். அந்த வியாதியில பட்ட இடத்துல ஆண்டவர் நீ கை வைக்க போறாரு. அது கை வச்ச உடனே அடுத்த வார்த்தை சொல்லுது, பாடை சுமந்தவர்கள் நின்றார்கள். அதுக்கு மேல மூவிங்க கிடையாது. உன் வாழ்க்கையில உங்களுக்கு எதிரா மூவ் ஆயிட்டு வர்ற பிரச்சனை ஆண்டவர் சொல்றாரு, ஸ்டாப்னு சொல்லிட்டாரு. இன்மது உங்களை எதிர்கொண்டு வராது. ஒரு அலையிலையோ சொல்லுங்களேன், எதிர்கொண்டு வராது. ரைட்டு. ஆனா எது எனக்கு முக்கியமோ அதுங்க செயல்படாம என்ன செய்கிறது இருக்கிறது. அடுத்த வசனம் அடுத்த வார்த்தை சொல்லுது, அவங்க நின்னாங்க, பாடை கீழே என்ன செஞ்சுட்டான், இறக்கி வச்சுட்டான். அடக்கம் பண்றதுக்கு ரெடியா கொண்டு போயிட்டு இருந்தவன் இப்ப இவனை செயல்படாம அது என்ன செய்யப்பட்டது, இறக்கி வைக்கப்பட்டது. இன்னைக்கு உங்களுக்கு எதிரான காரியம் அப்படித்தான் இருக்கும். எப்படா இவன் செத்து தொலைய மாட்டானா, இவன் ஒளிஞ்சு போயிட மாட்டானா. நம்ம சொந்தக்காரன் நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க, சனியம் பிடிச்சவன் மாதிரி இருக்கான், இவன் என்னைக்கு தான் தொலைகிறானோ, நம்ம காது கேட்க கூட சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் சாக விட மாட்டார். என்னெல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க, எங்க அண்ணன் மாதிரி என் தம்பி மாதிரி எல்லாருமே சொன்னாங்க, இவன் இருக்கிறதோட என்ன செய்யலாம், செத்து போகலாம். இவன் குடிகாரன், இவன் இருக்கிறதோட என்ன செய்யலாம், செத்து போகலான்னு சொன்னாங்க. ஆண்டவர் என்ன சாக விடல, அவர் தெரிஞ்சு வச்சிருந்தாரு. என் மனைவி பார்த்து சொன்னாரு, அழாத, உங்க கணவரை கொண்டு பெரிய காரியத்தை என்ன செய்ய போறேன்னு சொன்னாரு. செத்து போவான்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, இவன் வாழ்க்கை இவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தவங்க மத்தியில இன்னைக்கு ஆண்டவர் என்னை எழும்பி பிரகாசிக்க வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப செயல்படாமல் இருந்த என்னுடைய வாழ்க்கை செயலற்று போக வைத்திருந்த பாவம் ரெண்டு இருக்குது. நான் செயல்படாம போனதுக்கு காரணம் எனக்குள் இருக்கிற பாவம். ஒருவேளை நீங்க குடிகாரங்க இல்லாம இருக்கலாம், வேசித்தனத்தின் ஆவி வேற எந்த பாவமும் செய்யாதவங்களா இருக்கலாம், நல்ல பிள்ளைகளா தான் இருக்கலாம். ஆனாலும் நான் செயல்படாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்ன தெரியுமா, விசுவாச குறைவுன்னு ஒண்ணு நம்மகிட்ட என்ன செய்து இருக்குது. கர்த்தரை தேடுகிற சமயத்தில் அவர் என்ன செய்யுங்க, தேடுங்கள். அவரை கண்டடைகிற சமயத்தில் அவர் என்ன செய்யுங்க, தேடி போங்க, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப இந்த டெட் பாடி இருக்குது, இந்த டெட் பாடி உயிரோட வந்தா தான் அந்த தாய்க்கு சந்தோஷம். டெட் பாடி கை அசைக்காது, கால் அசைக்காது, அது எப்படி இருக்குது, டெத் ஆகி போயிட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, மேட்ரு டெத் ஆயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவதனால அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஆண்டவர் அதான் வாலிபனை கையை பிடிச்சு என்ன செஞ்சாராம், அந்த பிணத்தை தான், வாலிபனை பிணத்தை பார்த்து தான் சொல்றாரு, வாலிபனே எழுந்துருன்னு சொன்னாரு, மீண்டும் உயிர் வந்தது. பிரதர் அண்ட் சிஸ்டர், எந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில செயலற்று போய் இன்னைக்கு நீங்க அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் உயிர் பெற செய்ய போகிறார். அது நிமித்தம் அந்த கண்ணீர் இனி உங்களுக்கு வராது. ஏன் தெரியுமா, ஆண்டவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிங்க பாப்பா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். எதற்காக அழுகை, நிந்தை, அவமானம், போராட்டம், கடன், வியாதி, இப்ப நிறைய இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார், மரணத்தை ஜெயித்தவர் உன்னோடு இருக்கிறார்.
கர்த்தர் தாமே இந்த நிந்தைகள் பூமியிலே இனிமே இராதபடி. பிரதர், உங்களை குறித்து நிந்தையான வார்த்தைகளை யாராவது சொல்லியிருந்த ஆண்டவர் சொல்லுகிறார், பூமியிலே இராதபடி நான் அதை என்ன செஞ்சிருவேன், அழிச்சிட்டு, முற்றிலும் அழிச்சிட்டு உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பாரு. அல்லேலூயா. உங்கள் கண்ணீர் துடைக்கப்படுகிற நேரம் இது. யாருமே எனக்கு ஆதாரம் இல்லை, ஒருத்தருமே எனக்கு சப்போர்ட் இல்லை, நான் தனித்து அப்படியே இந்த பாடல் இருக்கிற இது மாதிரி நான் டெட் பாடியா இருந்த மாதிரி செயலற்று போய் நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அழாதீர்கள், செயல்படாதவைகள் செயல்பட போகிறது. நிறுத்தி வைக்கப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீ நிறைவேற போகிறது. எது நிமித்தம் நீ அழுது கொண்டிருந்தாயோ, எது நிமித்தம் நீ வேதனையில் இருந்தாயோ, எந்த கஷ்டத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு நாள் வேதனையில் ரொம்ப தவிச்ச அந்த தவிப்பை எனக்கு அது புரிஞ்சுக்கிட முடியுது. அது எனக்கு சொல்றதுக்கு வார்த்தை தெரியல. அது ஒரு மாதிரியான சூழ்நிலை. சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இருக்காது, தூங்குறதுக்கு இஷ்டம் இருக்காது, ஒருத்தட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இருக்காது. வாய் திறந்தா கோபம் தான் என்ன செஞ்சு வரும், பிச்சுக்கிட்டு என்ன செஞ்சு வரும், வர்ற கோபத்துல மூக்கெல்லாம் வெடிச்சு என்ன செஞ்சிடும், பெயரும் கடுகு பொரியிற மாதிரி பொரியிறான்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா, தோல்வியினுடைய விரக்தி தான். அது நிமித்தம் பொம்பளை பிள்ளைகளுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. வீட்டில் அந்த ஒரு சண்டை நடந்தா கொஞ்ச நேரம் கழிச்சு ரூமில் போய் பூட்டிட்டு ஓன்னு என்ன செஞ்சிருவாங்க, ஒரு அழுகு அழுத்துட்டு வெளியே வந்து அவார்டு நின்றுடுவாங்க. ஆம்பளை என்ன செய்வான் தெரியுமா, இவனுக்கு அழ தெரியாது, சனியம் பிடிச்சவங்கள எப்படினாலும் போங்க, நேரம் எங்க போவான், TASMAC எங்க இருக்குன்னு என்ன செஞ்சிருவான், அதை தேடி போவான். இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸை தேடி போவான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்படிதான் இருப்பாங்க, அதே ஸ்டேஜ்ல தான் இருப்பான். அப்படியாடா உன் வீட்டுல பிரச்சனையா, நம்ம பாத்துக்கலாம்னு சொல்ல மாட்டாங்க, என் வீட்லயும் அதாடா இருக்கு, இதே தான் குட்டை குழப்பிட்டே இருப்பாங்க. அதோட முடிவு பாவத்துல கொண்டு என்ன செஞ்சிடும், வச்சிரும். அப்போ நம்ம எரேமியாவுல வாசம், ஆண்டவர் அந்த பாவங்களை எல்லாம் இன்னைக்கு என்ன செய்யறாராம், மன்னித்து சிறையிருப்பிலிருந்து திருப்பி அழுகைக்கு பதிலாக உங்கள் குடும்பத்துல மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தமும் கேட்க பண்ண போகிறார். அல்லேலூயா. மணவாளனின் சத்தமும் மணவாட்டியின் சத்தம், அது ஒரு கல்யாண வீடுன்னு அர்த்தம். கல்யாண வீட்டுல உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்களா, ஜாலியா இருப்பாங்களா, சந்தோஷமா இருப்பாங்களா? சந்தோஷமா யாருன்னே தெரியாது. நான் அந்த கல்யாண வீட்டுல போனா ரொம்ப ரசிக்கிற காரியம் தெரியுமா, மண்டபத்துல பின்னாடி போய் உட்காந்துருப்பேன். இந்த பெண்களை பார்க்கணும். அது எங்க சைட்ல திருநெல்வேலி சைட்ல ரொம்ப ஜாலியா இருக்கும். நல்ல நகை நிறைய போட்டிருப்பாங்க. எதுக்காக இங்க இருந்து அங்க போறாங்கன்னு தெரியாது, எதுக்காக அங்க இருந்து இங்க வராங்கன்னு தெரியாது, யார்கிட்ட போய் எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியாது. அப்படி திடீர்னு எடிச்சு ஒரு ரவுண்ட் மண்டபத்தை அடிச்சுட்டு வந்து அப்படி வந்து உட்காந்துருவாங்க. பாத்துக்கிட்டே இருப்பேன். ரைட் ரைட் ரைட். அது நம்மளை அறியாத ஒரு சந்தோஷம். சொந்தமே இருக்காது, மச்சான் நல்லா இருக்கீங்களா கேட்டுருவாங்க, மண்டை பிச்சுட்டு இருப்போம் நம்ம மச்சான், அது மாப்பிள்ளையாண்டு. அது ஒரு நம்மளை அறியாம இருக்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி நீங்கள் அறியாத, இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அது இந்த ஜூலை மாசத்துல நீங்க அனுபவிக்க போறீங்க. ஒருவேளை எனக்கு யாருமே இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஆதாரமாய் இருக்கிறார். அவர் தான் நம்பிக்கையின் ஆதாரம். நாம் ஜெபிக்கும்படி எழுந்திருக்கலாம். யாரெல்லாம் உங்களுக்கு துணைன்னு இருந்தாங்களோ, பிரதர், புதுசா வந்திருக்க சகோதரனே சொல்றேன், யாரெல்லாம் உங்களுக்கு துணைன்னு இருந்தாங்களோ, யார நீங்க மலை மாதிரி நம்பிட்டு இருந்தாங்களோ, அவங்களாம் உங்களை நட்டாத்துல விட்டுட்டு போயிருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர், நான் உனக்கு ஆதாரம் சொல்றாரு. அவரை தான் பில்லர் ஆஃப் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையின் தூண் அவரை தான். இன்னைக்கு அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்கள் வேதனைகள் மாறப்போகிறது. ஒப்பு கொடுப்போமா? ஆதாரம் நீர்தானையா, என் துணையே ஆதாரம் நீர்தானையா. ஆதாரம் நீர்தானையா, என் துணையே ஆதாரம் நீர்தானையா. சூதாம்புலகில் யாம் தீதால் மயங்கையில், சூதாம்புலகில் யாம் தீதால் மயங்கையில், ஆதாரம் நீர்தானையா, என் துணையே ஆதாரம் நீர்தானையா.
நாம் துணை என நயந்தோரை சொன்னவர் நட்டாற்றில் விட்டாரையா. தனியனை நட்டாற்றில் விட்டாரையா. தனியனுக்கு ஆதாரம் நீதானையா. என் துணையே ஆதாரம் நீதானையா. சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, சோதனை அடர்ந்து வேதனை தொடர்ந்து, துக்கம் மிகும் வேளையில் என் சுகிதமே துக்கம் மிகும் வேளையில் என் தாசனுக்கு ஆதாரம் நீதானையா. ஜபம் பண்ண கடவோம். கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருங்க. ஆதாரம் நீர்தான் ஆண்டவரே. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் உலக பிரகாரமா உலகத்தனமான காரியங்கள்ல என் வாழ்க்கைக்குன்னு நிறைய மேசைகளை எடுத்து 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 குப்புறக்க வந்துட்டேன். அழுதுகிட்டு இருக்கேன் ஆண்டவரே. நான் பொம்பளை பிள்ளையா இருந்தா சத்தம் போட்டு அழுதுருவேன். நான் ஆம்பளை பையனா இருக்கேன், என் கண்ணீர் வெளியே வரல. என் இதயம் அழுது கொண்டிருக்கிறது. என் இதயம் யாருக்கு தெரியும்? என் வேதனை யாருக்கு புரியும்? என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும். அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவாரம்மா. தயவு செய்து ஒப்பு கொடுங்க. இந்த ஜூலை மாதம் 7வது மாதம், 7ங்கிறதே பரிபூரணம். நான் உங்களை பரிபூரணமான ஆசீர்வாதத்தால் நிரப்புவேன். நான் உங்களை சம்பூர்ணமான பாக்கியங்களில் நிரப்புவேன். உன் குடும்பத்தில் பிரிவினை இருக்கலாம், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கலாம், மாமனார் மாமியார் பிரச்சனை இருக்கலாம், குழந்தை பாக்கியத்தில் பிரச்சனை இருக்கலாம், திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம், நிறைய கடன் பட்டதுனால வெளியே வர முடியாம இருக்கலாம், சரீரத்தில் நிறைய வியாதிகள் வந்திருக்கலாம், கடன்னால வியாதி, பிரச்சனைகள்னால வியாதி, ரொம்ப டிப்ரெஷன், மன அழுத்தம் நிறைய இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் இருதயத்தை பார்க்கிறேன் மகளே, நான் உன் இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறேன். இனி ஆதாரம் உனக்கு நான் தான். ஆண்டவர் சொல்லுகிறார், அவரே ஆதாரம். அவர் தான் சொல்லுகிறார், இனி நீ அழுது கொண்டிராய், இனி நீ அழுது கொண்டிராய். நீங்க தீர்மானிடுங்க, இன்மன அழமாட்டேன், இன்மன அழமாட்டேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அழப்போறதில்லை. எனக்காக கண்ணீர் விட்டவர் இயேசு. மரியாளுக்காக கண்ணீர் விட்டார், லாசருவை உயிரோடு எழுப்பினார். இன்னைக்கு உங்களுக்காக கண்ணீர் விடுகிற ஆண்டவர் மரித்து போன, செத்து போன, உங்கள் வாழ்க்கையில எழும்ப முடியாமல் இருக்கிற, உயிர்ப்பிக்க முடியாமல் இருக்கிற காரியங்களை உயிர்ப்பிக்க போகிறார். பாடையிலிருந்து செயல்படாமல் இருந்த பிணத்தை செயல்பட வைத்து மனிதனாக்கி அந்த தாயின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர், கல்லறைக்குள் இருந்த லாசருவை உயிரோடு கொண்டு வந்து மரியாளின் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைக்க வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்துருங்க. இனிமேல் ஒரு வாய்ப்பு இப்படி கிடைக்காது. இதுவே கடைசி தருணம். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். நாளைக்கு நீங்கள் பெரிய ரட்சிப்பை, அதிச அற்புதத்தை காண்பீர்கள். நாளை பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? வழி விடாமல் இருந்த யோர்தான் பிளந்து வழி கொடுக்க போகிறது. வெள்ளமாய் வந்த அந்த யோர்தான் திறந்து வழி கொடுக்க போகிறது. அடுத்தது உங்களுக்கு முன்னால் இருப்பது கானான் தேசம். அந்த செழிப்புள்ள தேசத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை நல்ல தேசத்தில் பிரவேசிக்க பண்ணுகிறேன். உன் வாழ்க்கை நல்ல தேசமாக மாறப்போகிறது. உன் குடும்பம் நல்ல தேசமாக மாறப்போகிறது. உன் பிள்ளைகள் நல்ல தேசமாக மாறப்போகிறார்கள். உங்கள் கணவர் நல்ல தேசமாக மாறப்போகிறார். இனி உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம், இனி உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி, இனி உங்கள் குடும்பத்தில் வெற்றி. இன்று கண்ட எகிப்தினை இனி நீங்கள் காணப்போவதில்லை. இயேசுவே உங்கள் பரிகாரி. நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா இயேசுவே, நீங்க எங்க மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க, இனி நீ அழுது கொண்டீராய், இனி நீ அழுது கொண்டீரான்னு சொல்லிட்டுங்கப்பா. அந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாமே முகத்தில் உள்ள கண்ணீர் யாவற்றையும் துடைப்பேன்னு சொல்லிட்டீங்கப்பா. நீங்களே அந்த வார்த்தையை சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூலை மாதத்திலிருந்து எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கண்ணீர் வரும்பா. அது ஆனந்த கண்ணீராய் வரும், அது ஆனந்த கண்ணீராய் வரும். ஏங்கி 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 வேதனை கண்ணீராய் அல்ல, இனி ஆனந்த கண்ணீராய் வரும். நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம், நாங்கள் அதை நம்புகிறோம்.
உங்கள் புலம்பலை ஆண்டவர் ஆனந்த களிப்பாக மாற்றுவார். அழுகையின் பள்ளத்தாக்கில் நீங்கள் இப்பொழுது இருக்கலாம், அதை நீங்கள் நீரூற்றாய் மாற்றிக்கொள்வீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே புதிய நீரூற்று உண்டாகும். உங்கள் வாழ்க்கையிலே புதிய நீரூற்று உண்டாகும். அந்த நீரூற்று செழிப்பை தரும். அது பெரிய விருத்தி அடையக்கூடிய வாழ்க்கை தரும். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் வீடுகளை கட்டுவீர்கள், அதிலே குடியிருப்பீர்கள், திராட்சை தோட்டங்களை நாட்டுவீர்கள், அவற்றின் கனிகளை புசிப்பீர்கள். உங்கள் வீட்டுக்குள்ள அந்நியன் பிரவேசிப்பதும் இல்லை. உங்கள் திராட்சை ரசத்தை பரதேசி எவனும் குடிப்பதில்லை. உங்கள் வீட்டின் நன்மையை நீங்கள் அனுபவிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார். பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். நாளை தினத்தில் நடப்போகிற ஆனந்தராஜ் நான்சி திருமணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்துக் கொடுங்க. என்ன நல்ல முறையில் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. இதே போன்று ஒவ்வொரு குடும்பங்களிலும் நல்ல காரியங்கள் இனி நடக்கட்டும். உங்கள் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும். வேலை இல்லாமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவர்கள் மனதிற்கு விருப்பமானபடி அல்ல, அவருடைய சித்தத்தின்படி வேலையை கொடுக்க போகிறார். உங்கள் மன விருப்பம் வேதனை கொடுக்கும், தேவனுடைய மன விருப்பம் செழிப்பை உண்டு பண்ணும். அதில் குறைவு இருக்காது. அதை நீங்கள் நாளைக்கு பெற்றுக்கொள்வீங்க. அதன் மூலம் உங்கள் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் மாறும். கர்த்தரை தேடுங்கள், அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் உங்களோடு வருகிறார், உங்கள் வீட்டிற்கு வருகிறார், உங்களோடு தங்கியிருக்க விரும்புகிறார். உங்கள் குடும்ப காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். எல்லாமே மாறப்போகிறது. புது வாழ்வு உண்டாக போகிறது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சகல பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்தவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்தவர். பொய் சொல்ல அவர் மனிதனல்ல, மனம் மாற மனு புத்திரனல்ல. பொய் சொல்ல அவர் மனிதனல்ல, மனம் மாற மனு புத்திரனல்ல. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்தவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்தவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்தவர். அல்லேலூயா. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்தவர். அல்லேலூயா. பக்கத்தில் உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, இனி நீ அழுது கொண்டிராய். நான் சொல்றதை அப்படியே சொல்லுங்க, இனி நீ அழுது கொண்டிராய். தேவன் தாமே உன் கண்ணீரை துடைப்பார்.